உள்ள ராசப்பன் இருக்காங்களா? வெளியே நூலகரிடம் யாரோ ஒரு பெண் குரல் கேட்பது தெளிவாக கேட்டது. வெளியே ராசப்பன் வந்தான். வெயில் கண்ணை கரித்தது. பக்கத்து வீட்டு அங்காத்தாள், சாமி ராசப்பா, உன்னை எங்கெல்லாம் தொலாவுறது போ, 1 மணி நேரமா சுத்துன்னு சுத்திக்கிட்டு வந்திருக்கேன்பா. அது சரிக்கா, மெட்ராஸ்ல இருந்து எப்ப வந்த? என்ன எதுக்காக தேடணும்? 20 வயது வாலிபனா அவன். தலையெல்லாம் எண்ணெய் காணாது, பஞ்சாய் பறக்க, அழுக்கு சட்டையில் ஒர்க்ஷாப் போடவர் ஆட்டம் ஒல்லியாக தெரிந்தான். உங்க பாட்டிக்கு வேலை வந்துருச்சு போல இருக்கு ராசப்பா. அவள் வார்த்தை சவுக்காய் விழ, என்னக்கா சொல்றீங்க? அதிர்ந்து போய் கேட்டான் ராசப்பன். ஆமாப்பா, துடுக்குங்குது. நொடிக்கு ஒரு தரம் ராசப்பா ராசப்பாங்கிறா. உங்க அத்தை தான் அக்கா கொஞ்சம் போய் கூட்டிகிட்டு வாங்கண்ண. நானும் உன்னைய மாரியாத்தா கோயில், ஸ்ரீராம் கொட்டாயி, பஸ் ஸ்டாண்டு, அஞ்சலி பேக்கரி, மஸ்தூர் சங்கம்னு தேடாத இடம் இல்லை. அப்புறம் எதுக்கால வந்த? வேல்முருகன் தான் லைப்ரரிக்கு போய் பாருங்கன்னு சொன்னான். அதான் வந்தேன். வேலை வட்டி இல்லாத பயலுகளுக்கு இந்த இடம் தானே போக்கிடம். அது சரி, மெட்ராஸ்ல இருந்து எப்போ வந்தீங்க? மச்சானும் கூட வந்திருக்கா? காலையிலேயே நானும் மச்சானும் வந்தோம். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போய் நான் தான் பார்க்கவே இல்லையே, பார்க்கலான்னு வந்தேன். நாம பார்த்த வேலையோ என்னவோ, மூஞ்சியே கோணி போய் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்க்கறாங்க ராசப்பா. ராசப்பாங்கிறது மட்டும்தான் காதுல கேட்குது. அது சரி, உங்க பாட்டிக்கும் உனக்கும் தான் 7ஆம் பொருத்தமாச்சே, எப்படி இப்படி ஒரு கரிசனம் திடீர்னு? அங்காத்தா சொந்த அக்காவாக இல்லாவிட்டாலும் அவன் மேல் ஒரு பாசம். அவள் கேட்பதில் ஒரு நியாயம் இருந்தது. அவள் ஊருக்கு வந்தே 5 வருடம் இருக்கும். ராசப்பன் நினைத்து பார்த்தான். அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் எப்போதும் அவனை ஒரு எதிரியாக தான் பாட்டி பாவித்திருந்தார். அவள் தாத்தாவும் அப்பாவும் பிளேக் வந்தபோது ஒரே சமயத்தில் இருவரும் போய் சேர்ந்து விட்டார்கள். தாத்தா வெள்ளைக்காரன் கம்பெனியில் வேலை பார்த்ததனால் வாரிசுக்கு மாமாவை வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள். இதற்கு ராசப்பனோடு பிறந்தவர்கள் யாருமே இல்லை. புழுக்கை மாதிரி ஒட்டாத ஒண்டி ஆளாகத்தான் பிறந்தான். அந்த பாவமோ என்னவோ, பாட்டிக்கு அவன் மேல் வெறுப்போ வெறுப்பு. ராசப்பனுக்கு 5 வயது இருக்கும். பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி பொம்மை சட்டை போட்டு கொண்டு வருகிறார்கள். தனக்கும் அது மாதிரி வேணும். மாமாவிடம் சொல்லி வாங்கித்தர அவன் அம்மாவிடம்தான் கேட்டான். நீ கெட்ட கேட்டுக்கு பொம்மை சட்டை ஒண்ணுதான் பாக்கி, சோத்துக்கே வழிய காணோம். உங்க மாமன் சம்பாதிக்கிறது அவன் இருமலுக்கே பத்தாம கிடக்குது. போடா, மாமா காதல விழுந்துச்சு, உன்னை கொன்னே போடுவேன். பாட்டி அதட்டினாள். சிறு குழந்தைதானே, ஆசை அவ்வளவு சீக்கிரம் விடுமா? அழுதான், அடம் பிடித்தான். அம்மா கூட சமாதானம் செய்தாள். அப்போதுதான் வெறுப்பேற்றும்படியான முதல் நிகழ்ச்சி நடந்தது. அவனை இப்படியெல்லாம் விட்டா சரிபடாது, இங்க விடு. அவன் கையை பிடித்து இழுத்து திண்ணைக்காலில் வாழை மட்டையால் கட்டி வைத்து 2 கண்களிலும் வெங்காயத்தை தட்டி பிழிந்து விட்டாள் பாட்டி. அப்போது எப்படி துடித்தான் என்பது 20 வருடம் கழித்தும் கூட நினைவில் பசுமையாக நின்றது. இதுபோல ஏதேதோ காரணத்திற்காக ஒரு தரம் சமையல் அறைக்குள் படியில் நெருப்பை போட்டு ஒரு கை மிளகாயை போட்டு கார நெடி மூக்கிலேற அந்த அறைக்குள் ராசப்பனை தள்ளி கதவை சாத்தி விட்டார். சாதாரணமாக தாளிக்கும் போது ஏற்படும் கார நெடியே தாங்க முடிவதில்லை. மிளகாய் புகை அறை முழுக்க பரவி இருக்கும் போது அந்த பிஞ்சு எப்படி அழுதிருக்கும். இன்னொரு தரம் கூடையை கயிற்றில் கட்டி அவனை உட்கார வைத்து கிணற்றில் இறக்கி விட்டான். அவனுக்கு அப்படியே குதித்து விடலாம் என்று கூட தோன்றியது. இருந்தாலும் அடிக்கடி அம்மா சொன்னது நினைவுக்கு வரும். ஏண்டா, எனக்கு நீ ஒரே பையன், நீ பெரியவனாயி சம்பாதிச்சு என்னைய காப்பாத்தணும்பா, பெரிய உத்தியோகத்துல உட்கார்ந்து உங்க அப்பா பேர் எடுக்கணும் என்று சொல்லியதற்காக பாட்டி சொன்னதையெல்லாம் கேட்டான். தன் ஆசைகளை எல்லாம் காலில் போட்டு நசுக்கினான். மாமாவின் வருமானம் வறுமையிலிருந்து எழவே முடியாமல் போனது. ஒரு வழியாக மேல் வகுப்புகளுக்கு போக ஆரம்பித்தான். காலை 5 மணி ஆனால் போதும். டேய் எழுந்திருடா, எழுந்திருச்சு படிடா என அதட்டல் போடுவாள் பாட்டி. காலை நேரத்தில் நல்ல தூக்கம் வரும்.
சவுடாளாய் 2 நிமிஷம் தாமதிப்பான். உடனே, இன்னும் எத்தனை காலம் உங்களுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு உங்க மாமன் இருக்கணுமோ என்பார். அவனுக்கு கூட வேடிக்கையாயிருக்கும். மாமா என்ன காரணத்திற்காகவோ திருமணத்தை தள்ளி போட அதற்கு கூட அவர்கள்தான் காரணம் என்பது எப்படி பொருத்தமாகும்? நல்ல வேளை, எப்படியோ சீக்கிரம் ஒரு வசதி குறைந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 2 பையன்களுக்கு அப்பாவாகிவிட்டார். அத்தை வந்த வேளை அவனுக்கு ஆதரவு கிடைத்தது. ஆனால் பாட்டிக்கு திடீரென பக்கவாதம் வந்து கை கால்கள் விளங்காமல் போனது. படுத்த படுக்கையாகிவிட்டாள். பாட்டி எல்லாவற்றிற்கும் பிறர் உதவியை நாட வேண்டியிருந்தது. புது மருமகள் செய்வால், எப்படியோ ஏதாவது ஒரு நேரத்திற்கு தான் கவனிக்க முடியும். அந்த வேலை பார்த்து அம்மாவிற்கு ஒரு விடுதியில் வேலை கிடைத்தது. வீட்டின் வறுமையை விட பாட்டியின் நோய் பெரிதாய் படாததால் அம்மா விடுதி வேலைக்கு போய் சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டாள். பாட்டியை கவனிக்க அத்தையை தவிர யாரும் இல்லாமல் படாத பாடுபட்டாள். அவனுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் பின்னால் பாட்டி மருமகளிடம் படும் கொடுமைகளுக்காக இரக்கப்பட ஆரம்பித்தான். அவளை பார்த்தாலே பரிதாபமாக இருந்தது. அவன் பள்ளி படிப்பு முடிந்து வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அவன் மாமாவும் திடீரென மாரடைப்பால் இறந்து போனார். துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் எல்லாம் கிழவியை கரித்து கொட்டினார்கள். இந்த கிழவி போயிருக்க கூடாதா? கையும் காலும் வராம கடையிலேயே கிடந்துக்கிட்டு எத்தனை காலம் இருக்க போகுது? அதை நினைத்து நினைத்து கிழவி மிகவும் குமைந்து போனாள். ஒருவேளை சாப்பிட்டு கொண்டிருந்ததையும் நிறுத்திவிட்டாள். சுத்தமாக ஆகாரம் என்பதே இல்லாமல் போனது. மாமா இறந்த பின்பு அவர் வேலை செய்த கம்பெனியிலேயே வேலையில் சேரும் வாய்ப்பு ஒன்று வந்தது. அதற்காக முயற்சியில் அலைய வேண்டியிருந்தது. நாளாக நாளாக கிழவி அசையக்கூட முடியாமல் படுத்து கிடப்பாள். கிடையிலேயே ரட மூத்திரம் இருந்து நாரும் கட்டெரும்புகள் கூட்டமாக படையெடுத்து இருபுறமும் வரிசையாக நின்று கடித்து பிடுங்கும். வலி பொறுக்க முடியாமல் ஐயோ ஐயோ என்று கதறி துடிப்பாள். புருஷனை இழந்த துக்கத்தில் கிழவியை அறவே வெறுப்பதனால் அத்தைக்காரி கவனிப்பதையே நிறுத்தி கொண்டாள். இப்போது கிழவியை கவனிப்பது ராசப்பன் மட்டும்தான். சாப்பிடுவதையே கிழவி நிறுத்தி ஒரு 10 நாட்களுக்கு பின்பு சாப்பிட முடியாமல் போனது. பசிக்கிறது என்பாள். சாப்பிட என்ன கொடுத்தாலும் வாயில் போட்டவுடன் குமட்டி வாந்தி எடுப்பாள். அவளுக்கு ஆதரவாய் சில சமயங்களில் பேசி கொண்டிருப்பான். ராத்திரி கூட அவன் வேலை விஷயமாக பேசி கொண்டிருந்தான். பாட்டி, மாமா கம்பெனியிலேயே வேலை கிடைச்சிருக்கு. செக்யூரிட்டி போஸ்ட். பணம் கட்டணும். 5000 தேவைப்படுறது. எங்கேயாச்சும் கடன் வாங்கி தான் கட்டணும். யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அவளிடம் சொல்லி என்ன பிரயோஜனம்? சாக போகிறவள் என்னவோ ஒரு ஆதங்கத்திற்கு அப்படி பேசினான். ஆனால் அதுவே கடைசி பேச்சாக இருக்கும் என்று அவன் நினைக்கவில்லை. வீடு வந்துவிட்டது. கிழவி திண்ணையில் நாராய் கிடந்தாள். யாரும் பக்கத்தில் இல்லை. அத்தை வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். பையன்களுக்கு சாப்பாடு அனுப்பணும். அங்காத்தா கூட, தோ வந்துட்டேன், நீ போய் கிழவிய பாரு என்ன சொல்லுதுன்னு. அவள் கலந்து கொண்டாள். கிழவி துடித்து கொண்டிருந்தாள். அடிக்கு ஒரு தரம் விக்கல் எடுத்தது. பேச நான் வரவில்லை. ராசப்பனை கண்டதும் முகத்தில் மலர்ச்சி பிறந்தது. அருகில் வரும்படி சைகை காட்டினாள். என்ன பாட்டி, என்ன செய்து? டாக்டரை கூட்டிகிட்டு வரட்டுமா? அவள் சிரமப்பட்டு வாயை திறக்க முயற்சி செய்து தலகாணியில தாலி என்றாள். தலகாணிக்குள் கையை விட்டு பார்த்தான். ஒரு சின்ன சுருக்குப்பை. அதனுள் அவளுடைய தங்க தாலி. அவன் கண்களில் நீர் வழிந்தது. வச்சிக்கோ என்றான். தண்ணீர் தருமாறு சைகை செய்தான். தண்ணீர் தந்தான். ஒரு மிடறு உள்ளே போயிற்று. உயிரும் பிரிந்தது. அவளுடைய தாலியை பையில் பத்திரப்படுத்தி கொண்டான். இவளா கொடுமைக்காரி? இவள் அதட்டி அப்படி தன்னை முறைப்படுத்தி இருக்காவிட்டால் இப்படி ஒரு முழுமையான ஒழுக்கமான ஆளாக ஆகியிருக்க முடியாது என்பதை உணர்ந்தான். எந்த பாட்டி கொடுமைக்காரி என நினைத்தானோ அவள்தான் தன் எதிர்கால வெளிச்சத்திற்கு ஒளி தந்திருக்கிறாள்.